வணக்கம் நேர்களே, தஞ்சாவூர் சமையல் சந்தோஷினி. வாங்க பிராமின் குழம்பு வைக்கலாம். பிராமின் நல்லா கழுவி பீஸ் போட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. வாங்க அடுப்பை ஆன் பண்ணி கடாய் போட்டு பாத்திரம் வச்சுருக்கேன். வாங்க வெந்தயம் போட்டுடலாம். நல்லெண்ணெய் தாங்க ஊற்றணும், அப்போ தான் மீன் குழம்பு நல்லாயிருக்கும். இந்த மெத்தடில் வச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். வெந்தயம் இப்போ நல்லா வெடிச்சிட்டுங்க, கருக விட்டுறக்கூடாது. நம்ம வதக்கிறதுல தாங்க குழம்பு வாசமாக இருக்கும். கம்மி பண்ணி வச்சுருக்கேன். வெடிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம வெங்காயத்தை போட்டுடலாம். வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கணுங்க. இப்போ நம்ம தக்காளி போட்டுடலாம். கருவேப்பிலை போட்டுடலாங்க. நல்லா வதங்கணுங்க. இப்போ வெங்காயம் நல்லா இந்த மாதிரி வதங்கணுங்க. நல்லா வாசம் வரணும். அப்போ தான் மீன் குழம்பு சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம புளி ஊற்றிடலாங்க. மிளகாத்தூள் போட்டுடலாம். உப்பு போட்டுடலாம். தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள், அதையும் ஊற்றிடலாம். அவ்வளோதாங்க. ஒரு கொதி வந்தோன்னா மீனை போட்டு இறக்கிற வேண்டியதாங்க. இப்போ கொதி வந்துட்டுனா மாங்காய் இருந்தால் நீங்கள் முன்னாடியே போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் மீனை போடலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் போட்டுடலாங்க. இப்போ நம்ம மீனெல்லாம் அதில் போட்டு சலங்கை கொதி வந்தோன்னே இதுதாங்க சலங்கை கொதி வந்தோடனே போட்டோன்னே நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. மீன் குழம்பு, விராமீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். சூப்பராக இருக்கும், வச்சு பாருங்கள் இந்த மெத்தடில்.